சித்த நாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம்னா, கடன் தீர்க்கும் பரிகாரம். நெறைய போட்டிருக்கோம். உப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வைக்கும்போது கடன் தீரும். உப்பு மேல நம்ம எழுதி வைக்கிறது கடன் தீரும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சூப்பரான ஒரு பரிகாரம் தான். அதே மாரி அற்புதமான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செங்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. செங்கதிர் சூரியன் நம் மீது பட்டால் அத்தனை நோய்களும் தீரும். கடனும் ஒரு நோய் தான். அது மனச வந்து காயப்படுத்தும். அத சோர்வைப்படுத்தும். ஆனா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவிட்டிய கொடுக்கக்கூடிய விஷயம். வீட்ல, வியாபாரங்கள்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மூங்கில் செடி வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா வீட்ல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, வீட்ல கற்றாழை செடி வச்சிருப்பாங்க. அப்புறம் சிவப்பு கற்றாழை வச்சிருப்பாங்க. இது கற்றாழை அதாவது நம்மளுடைய அற்புதமான ஒரு பேராற்றலை தரக்கூடிய, பண வசீகரத்தை தரக்கூடிய, கடன் தீர்க்கக்கூடிய விஷயம். நம்ம செடி ஒரு செடியோட பேசணும். அதுதான் வந்து அது செவி சாய்க்கும், எல்லாமே கேட்கும். என்ன செடி? கற்றாழை. ஸோ, காற்றலையிலேருந்து எலக்ட்ரோ ஃபீல்டு எப்படி கிடைக்குது? எலக்ட்ரிசிட்டி எப்படி கிடைக்குது? அதேமாரி தான் இந்த கற்றாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டி வைப்பு தான் நம்மளோட வாஸ்து கோளாறுகளை நீக்கும். உடல்ல இருக்கக்கூடிய அந்த நோய்களை தீர்க்கக்கூடியது தான் கற்றாழை. எப்பேர்ப்பட்ட வியாதியும் தீர்க்கக்கூடியது தான் கற்றாழை. இப்ப இந்த கற்றாழை என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன சட்டியில வச்சு, உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, கடன் நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா, ஒரு காப்பர் ஷீட் ஒண்ணு வாங்கிக்கலாம். காப்பர் ஷீட்ல எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இது தீரணும்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன டப்பாவுல அந்த காப்பர் பிளேட்ட வச்சுருங்க. எழுதிருங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு. இது தீரணும். அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணீங்க, ஆற்று மணல் இருக்கு பார்த்தீங்களா? வேற எந்த மண்ணும் சேர்க்க தேவையில்ல. வெறும் ஆத்து மண்ணு. நமக்கு வந்து பில்டிங்லாம் கட்டுவோம் இல்லையா? அந்த ஆத்து மண். இப்போ வந்து எம்சாண்ட் வருது அது வேண்டாம். ஆத்து மண்ண நீங்க என்ன பண்றீங்க, உள்ள போட்டு நீங்க அந்த செடிய மட்டும் சின்ன செடியா நீங்க நட்டு வச்சுக்கோங்க போதும். ஸோ இது வளர, வளர, வளர சக்திகள் உங்களோட பண வளர்ச்சி அதிகமா இருக்கும். கடன் தீரத் தொடங்கும். இது மிகப்பெரிய ஒரு கைகண்ட ஒரு விஷயம். சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் என்னடா மூட நம்பிக்கை மாரி இருக்கு. செடி வளரப்போகுது. கீழ என்ன பிளேட் வைக்க போறீங்க? காப்பருக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. என்ன சக்தின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு விஷயத்த அது மேல என்ன எழுதுவாங்கன்னா, எந்திரம்லாம் காப்பர்ல போடுவாங்க. நீங்க எழுதக்கூடிய எந்திரம் என்னன்னாக்கா, "என் கடன் தீர வேண்டும்." மந்திரத்த எழுதுறீங்க உள்ளார. என்ன மந்திரம்? தீர வேண்டும். அப்போ எழுதுறதுக்கு முன்னாடி ஓம் போட்டுக்கிறீங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு. இது தீரணும்னு எழுதிக்கிறீங்க. குரு துணை. இந்த குரு துணை தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னு போட்டுருங்க அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்ல. ஆத்து மண்ணுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. ஆத்து மண் நீங்க சாதாரணமா நெனச்சுக்கிறீங்க. அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா கூழாங்கல்லா மாறுது. அது பெருசு விஷயம். அத க்ரஷ் தான் ஆத்து மண். ஸோ அந்த ஆத்து மண்ணுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. அதேமாரி இந்த வேர் விட்டு வளருது பார்த்தீங்களா? அந்த கற்றாழையோடைய எனர்ஜிக்கும் ஒண்ணு இருக்கு. அது எப்பொழுதுமே வாழ வைக்கும், மீள வைக்காது. அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.